ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் வெல்கம் டு மச்சு ஸ்பைசஸ். நான் உங்கள் சிரி. ஈவினிங்க்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்யலான்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, ஒரு சூப்பரான ஸ்நாக்கோட இன்றைக்கி நான் வந்திருக்கேன். அதாங்க அப்பம் பாலகி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய சூப்பரான எளிமையான செய்முறைகளோட ரெசிபிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு மைதா, 1/2 கப்பு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சோடா, 1/4 கப்பு சுகர், 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், இது ஆப்ஷனல் தான். அது கூடவே 1/4 கப்பு தேங்காய் பால். நான் 1 கப்பு தண்ணியை இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல நான் 1/4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம 1 கப்பு முழுசாக முடிக்கும் போது தான் நமக்கு அது தோசை மாவு அந்த பதத்துக்கு வரும். அதே மாதிரி இன்னொரு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டேன். இப்போ ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. தோசை மாவு பதத்துக்கு வரணும். இந்த தண்ணியே போதும். நான் எடுத்த அளவு எல்லாமே நீங்களும் எடுத்தீங்கன்னா இந்த அளவே போதும். அது கூடவே ஒரு முட்டை ஆட் பண்ணி நல்லா அடித்து விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு எக்கோட ஸ்மெல்லு பிடிக்கலனா 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி 2வது ஆப்ஷன் என்னென்னா வெல்லம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா அடித்து விட்டுக்கோங்க. 2 ட்ராப்ஸு எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். ஒருவேளை உங்களுக்கு இதே எல்லோ கலர் வரணும்னா கொண்டக்கடலை இருக்குல்ல, அதை நீங்கள் ஊற வச்ச தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணி ஒரு 1/4 கப் இதில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி எல்லோ கலர் கிடைக்கும். எனக்கு நல்ல எல்லோ கலர் வரணும் அப்படின்றதுக்காக நான் இன்னும் 2 ட்ராப்ஸ் அதோட ஆட் பண்ணி நல்லாவே கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ நாம் அப்பம் பாலக் பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் விட்டுடுங்க. வாங்க ஃபில்லிங்கான ஒர்க்கை ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் 1/2 கப்பு பீனட்ஸ் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த பீனட்ஸ் நமக்கு எப்படி வறுத்துருச்சுன்னு தெரியும்னா அதோட தோள்கள் அதுவாகவே உரிய ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது நல்லாவே வறுபட்டுருச்சுன்னு. இப்போ பார்த்தீங்களா, அதோட தோல் நிறமும் மாறி இருக்கும், அதோட தோலும் பீய ஆரம்பிச்சிருக்கும். பீனட்ஸோட தோல்கள் எல்லாத்தையும் நம்ம உரிக்க ஆரம்பிக்கணும். அது நம்ம லைட்டாக கையில் தேய்க்க ஆரம்பித்தோம்னாலே அதோட தோல்கள் உறிஞ்சிரும். அதே மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்ம எல்லா பீனட்ஸையும் தோல் நீக்கி எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் எடுத்து வச்சுருந்த எல்லா கடலையும் போட்டு நல்லா அடிக்க ஆரம்பிக்கணும். 2 தடவை அடித்தா போதும். பார்த்தீங்களா, இந்த பதத்துக்கு அடித்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது நான் ஃபில்லிங்காக 1/4 கப் சுகர், 1 கப்பு ஸ்வீட் கார்ன்ஸ் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஸ்வீட் கார்ன்ஸ் இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் கொடுக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம பீனட் பவுடரையும் சுகரையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் நம்ம ஆட் பண்ணணும். ரொம்ப நம்ம ஆயில் போட்டுறக்கூடாது, போட்டால் மாவு சுற்ற முடியாது. அதனால் நம்ம கொஞ்சமாக தடவி விட்டால் போதும். தடவி விட்டுட்டு 1 கரண்டி மாவை ஊற்றி லேசாக இந்த மாதிரி பேனை சுற்றி விடுங்க. மாவை நம்ம சுற்றி விட்டோனையே நம்ம அரைச்சி வச்சுருந்த பீனட் பவுடர் அதில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்வீட் கார்ன்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஓரங்கள் எல்லாமே கோல்டன் ப்ரௌனாக மாறும். அப்படி மாறும்போது உள்ளுக்கு அந்த அப்பம் பாலக் நல்லாவே வெந்துருச்சுன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒருவேளை ஓரங்கள் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த கரண்டியை வச்சு கொஞ்சமாக மேல்புறத்தை தட்டி விடுங்க. அதை கூட நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே காமிச்சிருப்பேன். மேல்புறத்தை கொஞ்சமாக தட்டி விட ஆரம்பிச்சிங்கன்னா அப்பம் பாலக் கீழே ஒட்டாமல் தரமாக வரும். இந்த ரெசிபியை நான் ஸ்நாக்குக்கு ஏன் கொடுக்கணும்னு நினச்சேன்னா, இது என்னோடய சைல்ட்ஹுட்டில் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. இது நான் ஸ்கூல் டைமில் அதிகமாக சாப்பிட்ட ஒரு ரெசிபி. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அவ்வளவு தாங்க, கிறிஸ்பியான டேஸ்டியான அப்பம் பாலக் ரெடி பண்ணியாச்சு. அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நிறையவே எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி காமிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சுவை உறவுகளே.